நம்ம கண்மணி வந்து வெண்ணிலது பலமா பிளான் பண்ணி வெளியே வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து நெல் நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கண்மணிட்ட குழப்பம்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நம்ம கண்மணி வந்து ரொம்ப நேரமாக அது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன வெண்ணிலா ஒன்றும் என்ன வர சொல்லிட்டு அவள் எங்கே போயிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெளில அங்கிருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம கண்மணி வந்து அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியெல்லாம் தொட்டு பார்த்துருங்க. என்ன இவ்வளவு ஐஸா ஜொல்லுன்னு இருக்கு, இது சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்ல பரப்பு கரை போட்டாங்க. இந்த நேரத்துல இங்க மட்டும் யார்ட்ட வந்து குளிச்சாங்கன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அந்த தண்ணியை தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச வெண்ணிலா வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு யாருமே இல்லாத சமயம் பார்த்து கரெக்டா நம்ம கண்மணி பின்னாடியே போய் கண்மணி பொத்துன்னு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு மட்டும் காணா சொல்லிட்டு அங்க ஒளிஞ்சிட்டு அப்பதான் ரசிச்சுட்றாங்க. கண்மணி வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட அசராம வெண்ணிலா வந்து நீ சாகடி, நீ இல்லாம இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்பு எனக்கு அப்பதான் கிடைப்பாரு, ஒன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமா இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் அங்க இருந்து போகிறப்ப நம்ம அன்பு இதெல்லாம் கவனிச்சுறாங்க. அன்பு அங்க இருந்து ஒடி வந்து கண்மணின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. கண்மணி உள்ள குதிச்சு நம்ம கண்மணி வந்து காப்பாத்தின உடனே அங்கிருந்து வெளியில வந்து செம்ம கோவத்துல இந்த அன்பு யாரு இப்ப இங்க வர சொன்னா. அது மட்டும் இல்லாம முன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா இந்த கண்மணியோட கதை மொத்தமா முடிஞ்சு போயிருக்கும். இப்படி தேவையில்லாம காப்பாத்தி எங்களோட வாக்கை இப்படி கெடுத்துட்டாரே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா அன்பு பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்பு வந்து அப்படி காப்பாத்தி நம்ம கண்மணியை பார்த்து தடவிக்கிட்டு இருக்காங்க. தொட்டு தொட்டு கை காலை தடவுறாங்க, இங்க தடவி பாக்குறாங்க. ஆனா அந்த கண்மணிக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. இதை கவனிச்சு அன்பு வந்து உன்னை யாரு இந்த நேரத்துக்கு இங்க தலையில யாராவது குதிப்பாங்களோ, அது மட்டும் இல்லாம இப்படி குதிச்சுட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம கண்மணி வந்து நான் ஒண்ணு குதிக்கல, தேவையில்லாம பேசாதீங்க அன்பு. அது மட்டும் இல்லாம நான் வந்து தண்ணியை தொட்டுதான் பார்த்துட்டு யார பிளான தள்ளி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு அப்படி சொல்றாங்க. இதை கவனிச்ச வெண்ணிலா வந்து அது யார் இந்த நேரத்துல வந்து யார் ஒண்ணு தள்ளி விட போற, தேவையில்லாம வளர்ந்துட்டு இருக்காத கண்மணி, வா உள்ள போய் நான் டெசிஷன் பண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லாம இப்படி குளிர தப்புன்னு நனைஞ்சு போய் இருக்க பாரு, எப்படி இருந்தா உடம்பு சரியில்லாம போயிடும், உள்ள வா அப்படி சொல்லிட்டு ரூம் கூட்டிட்டு போறாங்க. இதை கவனிச்ச அன்புக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த நேரத்துல இவ வேற கரெக்டா இங்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவதான் கண்மணிக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கியிருப்பா, எனக்கு என்னமோ இவங்களதான் சந்தேகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு கண்மணி வேற இப்படி சொல்லி தள்ளி விட்ட மாதிரி இருக்குன்னு இவதான் அப்ப பண்ணிருப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா வெண்ணிலாவே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வெண்ணிலா வந்து நீங்க இங்கே இருங்க அன்பு, நான் போய் கண்மணிக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம நீங்க போய் உங்க உடம்ப பாருங்க, உங்களுக்கு ஏதாட்டும் ஆயிரப்போதா அப்படி சொல்றாங்க. உடனே அன்பு வந்து நீ எங்க அவளை கூட்டிட்டு போற, உன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நான் அவளை பாத்துக்கிறேன், நான் அவளுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து கூட்டிட்டு போக போறாங்க. இதை கவனிச்சு வெளியில இருந்து ரொம்ப கோவமா அவளை நீங்க கூட்டிட்டு போனா அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், எனக்கு தெரியாது அவளை எப்படி பாத்துக்கணும்னு, நீங்க உள்ள போங்க நான் கண்மணியை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதை கவனிச்சு அன்புக்கு சமக்கம் வருது. இதுக்கப்புறம் இவளை எப்படி விடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஒரு முடி கட்டணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா வெளியில மேலே முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில இதை கவனிச்சுட்டு இப்படி கோவத்துல அன்பை பார்த்துக்கிட்டே போறாங்க. கண்மணி பார்த்து முறைச்சுக்கிட்டே இதெல்லாம் நீ தாண்டி ஒண்ணு எப்படியாவது கூடி சீக்கிரம் கதையை முடிக்கிற பாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கண்மணி ரூம் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. இந்த வெளிநாடோட கதை எப்பதான் மொத்தமா முடிய போகுது. அது மட்டும் இல்லாம கண்மணிக்கு கூடி சீக்கிரம் வெளிநாட உண்மையான முகம் எல்லாம் தெரிய நினைக்கிறீங்க எல்லாருமே. இப்படியே லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.